ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க் ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிட்டன் பிஓஐ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைசஸ், என்ட்ரி டைப்பு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் அதில் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன இந்த ஹிட்டன் பிஓஐயில் நீங்கள் மெயினாக பார்ப்பீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நாள் நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70%, ஓகேங்களா, ஒரு 70 டு ஒரு 75% வந்து மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போட்டோ இல்லை அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக், இந்த டிமாண்ட் சப்ளை இருக்கு இல்லையா, சப்ளை அண்ட் டிமாண்டை தான் மோஸ்ட்டாக டேப் பண்ணி போயிருப்போம் ஒரு 70%. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ, இந்த மாதிரி இடங்கள்ல. ஓகேங்களா? பட் மீதி இருக்கிற ஒரு 35% இல்லை ஒரு 30% வந்து எப்படி போகும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து சம்மந்தமே இல்லாத இடத்த போவான். ஓகேங்களா? அது எப்படி போகிறான், அவன் எங்கெங்கேருந்து போனால் அது ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும், அந்தந்த இடங்கள்ல நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது, அந்த இடத்துல ப்ளே பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பார்க்குறது, அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு தெளிவாக கிளியர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஹிட்டன் பிஒய். ஓகேங்களா? எப்படி அந்த 30% ட்ரேட்ஸ் வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணுறது, அது எப்படி பார்க்குறது ஹை ப்ராபபிலிட்டியா அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். மெயினாக இதை பார்த்துருப்பீங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் தெளிவாக அந்த ரூல் பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு அந்த 30%ல் நமக்கு ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டியாக கொடுக்கறது ஒரு 3 விஷயம். ஓகேங்களா? அந்த 3 விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில். ஓகேங்களா? இன்சைட் பாரை வந்து நான் இதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எல்லா வீடியோலையுமே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இன்சைட் பாரை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? பட் இன்சைடு பாரை சில இடங்கள்ல நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? அது எங்கெங்கே எடுக்கணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்ட பிறகு ப்ரைஸு மேலே போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பை பண்ணுவீங்க இல்லைங்களா? இது நார்மலாக நீங்கள் பண்ணுறது. ஓகேங்களா? இதுவே ப்ரைஸ் வந்து இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் டேரெக்டாக போய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டேரெக்டாகவே உடச்சிருக்கானே வச்சுப்போம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரியே சொல்லித்தரேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மேலே போய் டேரெக்டாக இதை உடச்சிட்டான். ஓகேங்களா? இந்த மாதிரி உடச்சி க்ளோஸ் வச்சுட்டான்றப்போ இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா? இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்த அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கணும். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போய் உடச்சிருக்கானா, இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே போய் உடச்சிருக்கானா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த இடத்த எடுக்கலாமா வேணாமான்றதை பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த இடத்த ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீப் பண்ணி, கேண்டிலை ஸ்வீப் பண்ணி ப்ரைஸ் மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்குக்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை, இன்டியூஸ்மெண்ட் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே வந்துட்டு பிறகு டேரெக்டாகவே என்ட்ரி போட்டுருவீங்க இல்லைங்களா? இந்த இடத்த வந்துட்டு பிறகு கேண்டில் கன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதோ ஒன்று பார்த்துட்டு இங்கேருந்து என்ட்ரி போடுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இது பேசிக்காக பண்ணுறது. ஆனால் இந்த இடத்த எல்லா டைமும் என்ன ஆகிடாது அப்படின்னா, ஆர்டர் பிளாக்கு இருக்காது. சம்டைம்ஸ் இங்கே எல்லாமே மிட்டிகேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிற, ஓகேங்களா, இதில் இருக்கிற இன்சைடு பாரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு பிறகு இந்த இடத்த எதுவும் இன்சைடு பார் இருக்குது அப்படின்னா, அந்த இன்சைடு பாரை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹை ப்ராபபிலிட்டியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. எதனால் இந்த இடத்த இன்டியூஸ்மெண்ட்டுன்றது என்ன, ஒரு லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டியை அவன் ஸ்வீப் பண்ணுறான்றப்போ இங்கே யார் இருக்காங்க நமக்கு தெரியுது, இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி மேலே போய் ப்ரைஸ் உடைக்கிறாங்கன்றப்போ ஏற்கனவே ஸ்டாப் பண்ண இடம் இது. ஓகேங்களா? அப்போ ப்ரைஸ் வந்து இன்ஸ்டியூஷன் இது கீழே தாண்டி போக விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஆக்சுவல் ரீசன் அதுதான். அப்போ என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக ப்ரைஸ் மேலே கொண்டு போக தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் இங்கே இருக்கிற இந்த இன்சைடு பாரையும் கன்சிடர் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் காட்டுறது. மோஸ்ட்டாக நடக்காது, ஆனால் கிடைச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது நல்ல ஒரு ஹை ப்ராபபிலிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் இது மோஸ்ட்டாக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து, ஓகேங்களா, ஓகே ப்ரோ இது மட்டும்தான் ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2 பிளேசஸ் இருக்குது. அது என்னன்றதை இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்சைடு பார் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் வெறும் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்ல, எந்தெந்த இடத்தெல்லாம் லிக்விடிட்டி ஸ்வீப், சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த இடத்த, ஓகேங்களா, இந்த இடத்த ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு வச்சுப்போம். ஸ்வீப் பண்ணிட்ட பிறகு ப்ரைஸ் வந்து அகைன் கீழே வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து
இங்கே ஒரு இன்சைடு பார் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி கொடுக்கும் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், எந்தெந்த இடத்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதோ அந்த இடத்த எதுவும் மேஜரான கேண்டில் எதுவும் இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு செகண்டரியாக தான் வரணும். மேஜராக வந்து உங்களுக்கு அங்கே கேண்டில் இருக்கான்னு பாருங்கள் ஓகேங்களா. மேஜர் கேண்டில் எதுவும் இல்லைன்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இன்சைட் பார் கேண்டிலை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதை அந்த மாதிரி இடத்த யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி கொடுப்பான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணிட்ட பிறகு லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரை கொடுக்கணும். டேரெக்டாக என்ட்ரி போடக்கூடாது ஓகேங்களா. என்ன பண்ணுங்கள், லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் ட்ரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தெரியும், இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு ஒரு என்ட்ரி பார்ப்பீங்க இல்லையா. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்லேருந்து என்ட்ரி இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்ட பிறகு லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. ஒரு வேளை இங்கே கொடுக்கல அப்படின்னா அடுத்து இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கோ இல்லை ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு ட்ரை கொடுப்பீங்க இல்லையா. இது பேசிக்காக நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கே வந்து டேப் பண்ணியிருக்கானே வச்சுப்போம். ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டான், நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்குறீங்க, ப்ரைஸ் எதுவுமே பண்ணலை. ஆனால் ப்ரைஸ் இது என்ன பண்ணிட்டான்னா உடச்சிட்டான் டேரெக்டாக, இல்லை லைட்டாக ரியாக்ட் பண்ணியா கூட உடச்சிருக்கான்னு வச்சுப்போம். உடச்சிட்டான் ஓகேங்களா. இப்போ இது உடச்சிட்டான், ஓகே ப்ரோ உடச்சிட்டான் ப்ரோ. இப்போ எனக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியர் லிக்விடிட்டி இங்கே இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. இன்ஜினியர் லிக்விடிட்டி இங்கே தான் ப்ரோ இருக்குது. அப்போ இதை எடுத்தால் தான் ப்ரோ எனக்கு என்ட்ரியா அப்படின்னா எஸ், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுக்கவே மாட்டான். என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா இந்த ரைட் சைட்லேயே அகைன் இதுக்குள்ளே ஒரு ஸ்வீப் பண்ணுவான். இந்த புல் பேக்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகைன் ஒரு ஸ்வீப் பண்ணுவானுங்க ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா கரண்ட் ஸ்வீப் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அவன் இங்கே எடுக்க வேண்டிய ஸ்டாப் பண்ண என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா இந்த புல் பேக்லேயே எடுத்துட்டு இங்கேருந்தே ப்ரைஸை மேலே கொண்டு போயிடுவானுங்க ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணுறப்பையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரைஸஸை பார்த்து நம்ம அந்த இடத்தையும் ப்ளே பண்ணிக்கணும் ஓகேங்களா. இதுதான் நமக்கான கரண்ட் ஸ்வீப் ஓகேவா. இது வந்து ஒரு பேசிக்காக தான் இருக்கும், பட் நீங்கள் இந்த மோஸ்ட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரிசல்ட்ஸ் ஓகேங்களா. இந்த கரண்ட் ஸ்வீப்லாம் மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியாது, மோஸ்ட்டாக சொல்லி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்தந்த பிளேசஸ்லையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. நான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் காட்டுறேன் உங்களுக்கு புரியணுன்றதுனால ஓகேங்களா. எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், அதை நீங்கள் பார்க்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா. இப்போ இந்த கரண்ட் ஸ்வீப்பாக இருக்கட்டும், இன்சைடு ஆர்டர் பிளாக், இதை தவிர்த்து ஒரு பிளேசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து போயிருக்குன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. எப்படி ஒரு கேண்டில் நீங்கள் பார்க்குறீங்களோ ஓகேங்களா, ஒரு கேண்டில் வந்து இருக்கான்னு வச்சுப்போம், ஒரு ஸ்வீப் பண்ண கேண்டிலோ ஏதோ ஒன்று ஓகேங்களா. ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கு, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு ப்ரைஸ் வந்து மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான் ஓகேங்களா. நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு அடுத்து நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பைக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பீங்க. இந்த இடத்த நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்த ஸ்வீப் பண்ணியிருந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்வீப் பண்ணியிருக்கு ப்ரோ, ஸோ அப்போ இந்த இடத்த வந்து ப்ரைஸுக்கு இன்டியூஸ்மெண்ட் தேவையில்லை, இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல டேரெக்டாக என்ட்ரி போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுப்போம், இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது, இந்த இடத்த ஸ்வீப் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணியிருக்கான் ப்ரோ. பட் இங்கே இருக்கிற எல்லா கேண்டிலுமே மிட்டிகேட்டடு, இதில் எந்த ஒரு இன்சைடு பாரும் இல்லை. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு வேளை இன்சைடு பார் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஒரு வேளை அங்கே இன்சைடு பாரும் இல்லை ப்ரோ, எல்லாமே மிட்டிகேட்டட்ன்றப்போ அந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஷேடோவையே ஒரு டிமாண்ட் ஜோனாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா கரெக்டாக லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண ஒரு ஜோன் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்த ப்ரைஸு ரியாக்ட் பண்ண வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. இது கண்டிப்பாக இருக்குன்னு மீன்ஸ் இதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அப்போ நீங்கள் இந்த இடத்த ட்ரை கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி கொடுக்கும் ஓகேங்களா. மோஸ்ட்டாக நான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். நான் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே சொன்ன மூணுத்துக்குமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா. பட் அது தெளிவாக பார்த்துக்கோங்க எந்தெந்த இடம்ட்டு ஓகேங்களா. ஒன்று இதில் இருக்கிறத எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் ஓகேங்களா, ஐ மீன் இன்சைடு ஆர்டர் பிளாக். அந்த இன்சைடு ஆர்டர் பிளாக்கை எங்கே எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஸ்வீப் பண்ணியிருந்த இடங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த ஸ்வீப்பும் ஓகேங்களா. ஏதாவது ஸ்வீப் பண்ண இடத்துல ஆர்டர் பிளாக் எல்லாமே மிட்டிகேட்டட்ன்றப்போ என்ன பண்ணிக்கணும், இன்சைட் கேண்டிலை எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஒருவேளை இன்சைட் கேண்டிலும் இல்லை ப்ரோ, ஆர்டர் பிளாக் எல்லாமே மிட்டிகேட்டட்ன்றப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷேடோவை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அந்த கரண்ட் ஸ்வீப் ஓகேங்களா. கரண்ட் ஸ்வீப் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நம்ம எப்படி பை பண்ணோம் அப்படின்னு பை ஆர் செல் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியும் ஓகேங்களா. மெயினாக அந்த 3 பிளேசஸ் தான் ஓகேங்களா. நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி, ஏன்னா இதை தவிர்த்து நிறைய பிளேசஸ் இருக்குது ஓகேங்களா. பட் நான் அதெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஓகேங்களா. ஏன்னா அது அந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி கொடுக்காது உங்களுக்கு ஓகேங்களா. நமக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கறது இந்த 3 செட்டப்ஸ் தான் ஓகேங்களா. நீங்கள் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுங்கள், ஃபியூச்சரில் நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா தான் நீங்கள்
நீங்கள் ஃபியூச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு நீங்கள் இந்த ப்ராப்பராக 3 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு பார்க்கலாம்? சரி, ஓகே, அப்படியே ஒன்றுத்துக்காகவே காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீப் பண்ண இடங்களில் போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஜிபிபி யூஎஸ்டி இது ஆல்மோஸ்ட் 2023 எடுத்த ஒரு ட்ரேடு இது. ஓகேங்களா? சும்மா பேசிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கன்சிஸ்டன்சியே கிடைக்காது. நீங்கள் லோ டைம் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்த கட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாயிண்ட்டு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ட பிறகு அடுத்து இன்டியூஸ்மெண்ட் எது? நான் இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நிறைய கிளாஸஸில் காமிச்சிருக்கேன். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டா? இது இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் ஆர்டர் பிளாக்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கீழே எந்த ஒரு ஆர்டர் பிளாக் இல்லை, இதுதான் கடைசி ஆர்டர் பிளாக். ஆனால் ப்ரைஸ் வந்து இதில் நமக்கு ஒரு ஹிடன் பிஓஐ இருக்குது. என்ன ஹிடன் பிஓஐ அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக இந்த விக் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் எல்லாமே மிட்டிகேட்டடு. ஆனால் இங்கே இருக்கிற இந்த விக் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும்? ஒரு ஹிடன் பிஓஐயாக இருக்கும். ஏன் இதை எடுக்கிறேன்றனா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் சும்மா ஒன்றும் ஒரு கேண்டில் ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு எடுக்கல. இவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு புல் பேக்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான்ல. அப்போ இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தானே இது. அப்போ ஷார்ப்பாக ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி மேலே போய் உடச்சி ப்ரைஸ் அகைன் மேலே போயிட்டுருக்கான். அப்போ இங்கே வந்தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? தாராளமாக ஒரு ட்ரை கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். என்னாச்சு? இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்ட பிறகு ப்ரைஸை கரெக்டாக வந்து டிமாண்டை டேப் பண்ணியிருக்கு. இந்த ப்ரைஸை டிமாண்டை டேப் பண்ணிட்ட பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கான ஒரு ஹிடன் பிஓஐ டேப் பண்ணதுனால நம்ம இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கலாம்? தாராளமாக ஒரு ட்ரை கொடுத்துருக்கலாமா? அங்கே பாருங்கள், ஷார்ப்பாக வந்தால் மேலே போய் கரெக்டாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை முடிச்சிட்டானுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஹிடன் பிஓஐ நமக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக கொடுத்தானா? அப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கரெக்டான இடத்த நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த ஒரு வேளை இன்சைடு பார் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்சைடு பார் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் இன்சைடு பாரும் எதுவும் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி இந்த ஷேடோவையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஒரு நல்ல ஹை ப்ராபபிலிட்டியை கொடுக்கும். ஓகேங்களா? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஈரோ யூஎஸ்டியில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது ஒரு நல்ல இதுவும் இருக்கும். நான் காட்டுறேன் இதை. ஓகேங்களா? அந்த விக்கு ஷேடோ இதுலேயே காட்டுறேன். மோஸ்ட்டாக இது அந்த மாதிரி நடந்திருக்கும். இந்த இடத்த பாருங்கள். ஜஸ்ட் இதில் நான் கட் பண்ணுறேன். இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. கரெக்டாக இந்த இடத்த கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லையா? கரெக்டாக ப்ரைஸு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்ட பிறகு டவுன் ட்ரெண்டில் அடுத்து ப்ரைஸ் என்ன ஆகிட்டுருக்கு? ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு பார்ப்போம் இல்லைங்களா? ஆனால் இந்த டவுன் ட்ரெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹிடன் பிஓஐ இருக்குது. என்ன எங்கள் இதில் ஹிடன் பிஓஐ இருக்குது அப்படின்னா இதில் ஆர்டர் பிளாக்கு நீங்கள் என்ன இதை சூஸ் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு எதை சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, நம்ம அதையும் ப்ளே பண்ணியே காமிச்சிடறேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக வருமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளாக் வந்து இதை கன்சிடர் பண்ணுவீங்களா? இது உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கு. ஸோ அப்போ இங்கே ப்ரைஸ் வந்தான் அப்படின்னா ஒரு ட்ரை கொடுக்கலான்னு உட்காந்துருப்பீங்க இல்லையா? ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான்? இதை உடச்சிட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்து எனக்கு இல்லையே ப்ரோ, நான் ஃபைனல் இது அதுதான் வச்சுட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் இதை உங்களால் இன்னொரு ரிட்டர்ன் பிஓயும் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா
இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இந்த விக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு கரண்ட் ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்துட்டு உடச்சிருப்போம். ஓகேங்களா, கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் ஸ்வீப் பண்ணி அந்த இடத்த ப்ரைஸ் என்ன இருக்கு கீழே வந்து உடச்சிருக்கான். அப்போ இந்த ஷேடோ வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது இல்லாமல் நமக்கு அன்மிட்டிகேட்டடாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஷேடோவை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஒரு நல்ல ஹை ப்ராபபிலிட்டி கொடுக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக அங்கேருந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டான். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ஷேடோக்கு. ஓகேங்களா, இப்போ ஓகே நம்ம இன்னும் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அப்படியே போய் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணோம், நம்ம எந்தெந்த இடங்கள்லேருந்து போகிறோம் அப்படின்றத காமிப்போம். ஓகேங்களா, இது பெஸ்ட்டு ஒரு பேசிக்காக பார்த்துக்கோங்க. ஓகேவா, அந்த இன்சைடு பார்க்கும் நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு, அதையும் காமிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இருந்தாலும் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா கரெக்டாக இது என்னது, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரே நிமிஷம் சார்ஜர் போட்டு. ஓகே, இப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும் இல்லைங்களா. எக்ஸாக்டாக இந்த இடம் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோமா. ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பை பண்ண யோசிப்போம். ஸோ இதில் இன்டியூஸ்மெண்ட் இது கரண்ட்டாக இதான் இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ அப்போ இது எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டான். இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு இங்கே பாருங்கள் எதுவுமே ஆர்டர் பிளாக்கே இல்லை, தெரியுதுங்களா, எல்லாமே மிட்டிகேட்டடு. அப்போ இது எல்லாமே என்னவா மாறிடும், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக மாறும் இல்லைங்களா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு நினச்சிக்கிட்டு ப்ரைஸ் வந்து கீழே இதை ஸ்வீப் பண்ணால் தான் என்ட்ரி அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்த இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் தான் மிட்டிகேட்டடாக இருக்குது. ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு கரண்ட் ஸ்வீப், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு நடந்துட்டு தான் என்ன இருக்குங்க ப்ரைஸு போயிருக்கான். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போய் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்குன்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்த பார்ப்பீங்க ஆர்டர் பிளாக் எது இருக்கான்ட்டு. ஆர்டர் பிளாக் எல்லாமே மிட்டிகேட்டடு, ஷேடோ எதாவது இருக்கான்னு பார்ப்பீங்க, ஷேடோவும் மிட்டிகேட்டடு. அப்போ இந்த இடத்த பாருங்கள், ஒரு இன்சைடு பார் இருக்கா இம்பேலன்ஸோட, இதானே அது. அப்போது இந்த டிமாண்டில் இந்த இடத்த இருக்கிற இந்த இன்சைடு பாரு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதை ஹை ப்ராபபிலிட்டியாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஓகேங்களா, இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா கரெக்டான இடத்த யூஸ் பண்ணணும், அதுதான் மெயின். ஓகேங்களா, சும்மா இன்சைடு பார் இருக்குன்ற எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், அதுதான் மெயின். ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கான், அடுத்து ஷார்ப்பாக ப்ரைஸ் வந்து டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஏற்றிருக்கான். ஓகேங்களா, அப்போ இதே மாதிரி தான் எந்தெந்த இடத்த நம்ம அது யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்த யூஸ் பண்ணால் அது பெட்டரான ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக் தான். ஓகேங்களா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்துருப்பீங்க, இதையும் அப்படியே அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இது. ஓகேங்களா, இது நல்லா இன்க்ளூட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இதுக்கான ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீட் செட்டப்பும் உங்களுக்கு அது கிடச்சிரும். ஓகேங்களா, எந்தெந்த இடத்த யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்த யூஸ் பண்ணக்கூடாது, எந்த இடத்த இது யூஸ் பண்ணால் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 70 ஒரு 60% வெறும் ஆர்டர் பிளாக்கு ஆர்டர் ஃப்ளோ மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவன் அந்த சம்மந்தமே இல்லாத சில இடங்களில் போகிறான்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதே பார்த்தோம். ஓகேங்களா, இன்னொரு அந்த எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிடறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அந்த கரண்ட் ஸ்வீப். அந்த கரண்ட் ஸ்வீப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் இதிலே காமிச்சிடறேன். இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்கான் இல்லையா. ஸோ அப்போ இதில் ரீசன்ட் புல் பேக் எது, இதான இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதை உடச்சான் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட்டு. ஸோ அப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டு எடுத்துகிட்ட பிறகு நம்ம யோசிப்போம் பை பண்ண. இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டோன்னா, இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு அடுத்து இங்கேருந்து ஒரு பை பார்ப்பீங்க இல்லையா, லோவர் டைம் ஃப்ரேம் பை கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு பை பார்ப்பீங்க. இந்த கரண்ட் ஸ்வீப்ன்றது ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, சிம்பிள் பேசிக் என்ன அப்படின்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்ட பிறகு ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக்காக என்ன ஆகும் அப்படின்னா மேலே போய் இந்த கேண்டிலோடைய ஹையை எடுத்துட்டு
லோ வந்து எடுக்க மாட்டான், இங்கே க்ளோஸ் வைக்க மாட்டான். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்வீப் பண்ணுவான். ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி. இங்கே பாருங்க, இப்போ இது இன்டியூஸ்மெண்ட் எடுத்த கேண்டிலா, ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, அடுத்து மேலே ஓப்பன் ஆகி இந்த ப்ரைஸோடைய ஹையை எடுத்துட்டானா, எடுத்துட்டு மேலே போயிருந்தானா பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணா அப்படின்னா இதை தான் நம்ம கரண்ட் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்களா ஷார்ப்பாக கரண்ட் ஸ்வீப் பண்ணியிருக்கானா? ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரண்ட் ஸ்வீப் மெத்தடை நீங்கள் இதில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அதை எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க, எங்கே யூஸ் பண்ணால் அப்படின்னா நமக்கு அது பெட்டராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். ஹை ப்ராலிட்டியாக கொடுக்கறது. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செட்டப்பு, ஒரு நல்ல இதுவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அகைன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அகைன் ப்ரைஸ் மேலே போய் இந்த கேண்டலோடைய ஹையை எடுத்துட்டு லோ வந்து க்ளோஸ் வைக்க மாட்டான். இங்கே பாருங்க, அகைன் ஸ்வீப்பு. அப்போ இதுதான் என்ன ஸ்வீப்பு, இதுதான் நமக்கான கரண்ட் ஸ்வீப். ஓகேங்களா? சிம்பிள். நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிற அளவுக்குலாம் இது இருக்கவே இருக்காது. ஓகேவா? நீங்கள் ஆனால் இதை கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஒரு 2-3 வாட்டி நீங்கள் கரெக்டாக இதை பேக் டெஸ்ட் பண்ணாலே இது உங்களுக்கு ஈஸியாகவே இது புரிஞ்சிடும். ஓகேவா? அதனால் இது அகைன் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் சார்ட்டை வந்து டிஸ்கார்டில் போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு பர்சனலாக அனுப்பிச்சு விட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். வரக்கூடிய வெபினார்ஸ்லேயே நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அப்போ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் ப்ராப்பராக கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% நீங்கள் அதில் பார்ப்பீங்க. மீதி இருக்கிற அந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் போவோம் இல்லையா, அந்தந்த பிளேசஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹை ப்ராலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடன் பிஓஐயில் இந்த இன்சைடு பாராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்த கரண்ட் ஸ்வீப்பாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த ஷேடோ. ஓகேங்களா? ஏன்னா எதுக்கு இது மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னா மீதி இருக்கிறத நான் சொல்லித்தரேன், பட் அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஹை ப்ராலிட்டியாக கொடுக்கறது. இதுதான் நான் உங்களுக்கு எப்பயுமே நான் கொடுக்கறது எல்லாமே ஹை ப்ராலிட்டியாக தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அதனால் இதை கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களால் அது ப்ராப்பராக பிடிக்க முடியும். நிறைய இடங்களில் உங்களுக்கு அது புரியும். மார்க்கெட் வந்து ஏன் இங்கேருந்து போயிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்குறப்பே அது புரியும். ஓகேங்களா? அதனால் இதை கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. இது பேக் டெஸ்ட் பண்ண நீங்கள் அப்படியே ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வெபினார் அண்ட் கிளாஸஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கார்ட்லேயோ இருக்கட்டும், டெலிகிராம்லேயோ இருக்கட்டும், எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுங்கள். டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஓகேங்களா? கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணி எனக்கு சார்ட் போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.